எந்த இடத்தில் விடப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் தொடங்கியிருக்கிறாங்க. எனக்கு அவர் அந்த கான்வாயில் போகிறது அங்கே இருக்கிற பார்த்தா அந்த மாதிரி ஜெயலலிதா வர்றப்போ ஒரு ஒரு வைப் இருக்கும். அந்த கான்வாய்க்கு ஒரு கம்பீரம் இருக்கும். கரூர் சம்பவங்கிறது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. அதே கரூருக்கு போயிருக்காரு. இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் பார்த்தோம். ஒரு 15 நிமிஷம் தான் எப்பயும் போல் சரவெடி பட்டாசுகளை கொளுத்தி விட்டு போயிட்டாரு. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறார். அது இறந்து போன குழந்தைகள்லாம் அப்பாவி குழந்தைகள், என்னையை வந்து டிவியில் பார்த்து கொண்டாடின குழந்தைகள், என் தக்கச்சி ஃபுல்லாக அக்கா ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த இடத்துல ஏதோ கண்கலைஞர் தான் நினச்சேன். பட் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாரு. இல்லை, என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா, என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. அப்புறம் எதிர்கட்சிகள் சமீப காலம் வச்ச குற்றச்சாட்டுகள், வாஷிங் மிஷின், இந்த தாவேக்காவில் சேர்ந்த சோஃபா மாடல் அப்படின்லாம் அதை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் சொல்கிறது சோஃபா மாடல்னால் நீங்கள் சொல்கிறது என்ன மாடல்? வெண்டிங் மிஷினே நீங்கள் தான் வச்சுருந்தீங்க. அதுக்கு பிறகு சொன்ன ஒரு விஷயம் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் கொடுக்காதீங்க. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் கேட்டால் கொடுக்காதீங்க. கேட்டால் அவங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள். அரசு அலுவலகத்தில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள். நான் இருக்கேன் உங்களோட. ஒட்டுமொத்த பேச்சிலையும் நிறைய கருத்துக்கள் சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன அவர் பேசினது பிடிச்சி அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அவர் பாடினது தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அவர் பாடினது பிடிச்சிருந்துச்சா? இல்லை, அவர் நல்ல பாடகர் தாங்க. முதல் படத்துலேருந்து பாடிட்டு இருக்காரு. அவர் பாடுறது பிடிக்காமையாக இருக்கும். அந்த பாட்டை யாருக்கு பாடுறாரு, எந்த இடத்துல பாடுறாரு, எதுக்கு பிளேஸ் பண்ணி பாடுறாரு அப்படின்னு பார்க்கணும். செந்தில் பாலாஜியை கோட் பண்ணி பேசுறாரு. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். இடைத்தேர்தலை பற்றி பேசுறாரு. 2 கட்சியும் கூட்டணி போட்டாங்க, செஞ்சா ஜெயிச்சு நிரூபிங்க அப்படின்ற ஒரு சவாலை சேலஞ்சு விட்டுருக்காரு. பொதுமக்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காரு. வந்தா வெளுத்து விடுங்க 2 பேரையும். வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. எக்ஸ்க்ளூசிவா தகவல் சொல்றேன். பல முன்னாள் அமைச்சர்கள் இந்தியாவை விட்டு செட்டில் ஆக போறாங்களா வெளிநாட்டில். பல பேர் யாரோ எந்த கரூர்ல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சோ அதே கரூர்ல இன்னைக்கு முதலமைச்சராக போய் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஏதோ ஒரு காட் ரைஸ் தான் சொல்லப்படுறது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அசம்பாவிதத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடத்தும் விதமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்கிறாரு. அங்கே பேசிய விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களோட புரிந்துகொள்ள எப்படி இருந்துச்சு? இல்லை, முதல்ல அரசு முறை பயணமாக முதல் முறையாக கரூருக்கு போயிருக்காரு. திருச்சியில் நடந்தது கூட நன்றி தெரிவிப்பு கூட்டம் தான், பார்ட்டி ஃபங்க்ஷன் தான். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னு அவர் இன்னைக்கு தான் முதல் முறையாக போயிருக்கிறாரு. எந்த இடத்தில் விடப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் தொடங்கியிருக்கிறாங்க. எனக்கு அவர் அந்த கான்வாயில் போகிறது அங்கே இருக்கிற பார்த்தா அந்த மாதிரி ஜெயலலிதா வர்றப்போ ஒரு வைப் இருக்கும். அந்த கான்வாய்க்கு ஒரு கம்பீரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கான்வாய் வருவாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு மக்கள்லாம் சைடு முழுக்க ஆட்கள்லாம் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் தானாக திரண்டு கூட்டம், காசை கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை. அவங்களுக்கு மட்டும்தான் அது பெருசாக அளவுக்கு சேரும். அவங்களுக்கு சேரும், சில கட்சி தலைவர்களுக்கு சேரும். அதுக்கு பிறகு நமக்கு அந்த மாதிரி மக்கள் தன்னிச்சையாக திரண்டு நின்று ஒரு தலைவரை வரவேற்கிறது கூடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லாம் ஆளை கூட்டம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒழிய தன்னிச்சையாக கூடல. கடுமையான வெயில் காலம் வேறு. கரூர் மாதிரியான இடங்கள்லாம் மக்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் அங்கே கூட்டத்தில் திரண்டு நிற்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவங்கிறது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. அதை எப்படியாவது இது பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால் என்னன்னா, ஜெயிச்சதுக்கு பிறகு நம்ம போவோங்கிற ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாரா என்னன்னு தெரில. கரெக்டாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச பிறகு, முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதே கரூருக்கு போயிருக்கிறார். இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் பார்த்தோம். ஒரு 15 நிமிஷம் தான் எப்பயும் போல் சரவெடி பட்டாசுகளை கொளுத்தி விட்டு போயிட்டார். இனி அது ஒரு 10 நாளைக்கு அந்த பட்டாசு தான் வெடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, திமுக, அதிமுக, பாஜக பல கட்சிகள் கடந்த ஒரு 10-15 நாளாக ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த இதெல்லாம் அந்த மயில்சாமி காமெடி இருக்குமே, இதே ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தூக்கி போட்ட மாதிரி 15 நிமிஷம் ஸ்பீச்சில் உடச்சி விட்டு போயிட்டார். அது அவருக்கு எதிர்கட்சியில் வச்ச குற்றச்சாட்டு. 2வது, தாங்க என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறோம், எல்லாத்தையுமே கிளியர் சொல்லிட்டார். முதல்ல கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறார். அது இறந்து போன குழந்தைகள்லாம் அப்பாவி குழந்தைகள், என்னையை டிவியில் பார்த்து கொண்டாடின குழந்தைகள், என் தக்கச்சி ஃபுல்லாக அக்கா ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த இடத்துல ஏதோ கண்கலைஞர் தான் நினச்சேன். பட் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டார்.
ரெண்டாவது அவருடைய முக்கியமாக பார்க்க வேண்டியது அவருடைய ஸ்பீச்சுடைய டெவலப்மெண்ட். அந்த ஒரு எழுதி வச்சுருப்பார், ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்போ ஒன்றும் எனக்கு சில பேருக்கு என்னென்னா எழுதி வச்சுட்டு பார்க்குறப்ப அது சில குழப்பம் வரும். ஏன்னா என்ன பேசுகிறோங்கிற கண்டென்ட்டை உள்ளே வாங்கினா கடன்னு பேசிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த ரகம் போல அவர் எழுதி வச்சாருன்னா தடுமாறுறாரு. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே கடன்னு அடித்து தள்ளுறாரு. பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஸ்பீச்சில். வெளியில் இருக்க எல்லாருமே நீ சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவருடைய ஸ்பீச்சை பார்த்து எல்லாருமே கண்டென்ட் பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். காமனாக ஒரு ஸ்பீச்சாக பார்க்குறப்ப முதல்ல இருந்த இதுக்கும் இப்போயும் நல்ல டெவலப்மெண்ட்டு. அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வர்றாரு. முதல்ல அதை வந்து கரெக்டாக ஒரு கிராஃப்ட் போட்டுக்கிறாரு. முதல்ல நம்ம எங்கே வந்திருக்கிறோம், கரூர் மேட்டரை முடிச்சிடுவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த கட்சியில் அப்புறம் ஒரு இது பண்ணுவோம், எதிர்கட்சியில் வைக்க குற்றச்சாட்டு அதை பேசுவோம், அப்போ நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிராஃப்டை போட்டுக்கிறாரு. முதல்ல கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. அதில் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி அது விசாரணை வந்து இருக்குது. அவரும் டீட்டெயிலாக பேசலை, நம்மளும் டீட்டெயிலாக போகக்கூடாது. அதில் ஏதாவது சதி நடந்திருக்கு, எங்களுக்கு சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு போலீஸ் தரப்புலையும் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து அப்பாவி குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அது என்னுடைய தங்கச்சி குழந்தை அக்கா குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக போனால் அதை யாராக இருந்தாலும் நான் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை பேசிட்டு, அதுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு நினைவு சின்னம் கட்ட போகிறோம், தாவேகா சார்பில் கரூரில் இனிமேல் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரியான நினைவு சின்னம் கட்ட போகிறோம் அப்படின்னு கரூர் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் எதிர்க்கட்சிகள் சமீப காலம் வச்ச குற்றச்சாட்டுகள், வாஷிங் மிஷின், இந்த தாவேக்காவில் சேர்ந்த சோஃபா மாடல் அப்படின்லாம் அதை பேசிகிட்டு இருந்தால், அப்போ நாங்கள் சொல்கிறது சோஃபா மாடல்னால் நீங்கள் சொல்கிறது என்ன மாடல், வெண்டிங் மிஷினே நீங்கள் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்க போகிறோங்கிறார். மேகதாது விஷயமாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் மாநில உரிமைகளை பறிபோகிற விஷயங்களில் நாங்கள் சமரசமாக மாட்டோம். அதில் நாங்கள் ஸ்டடியாக இருப்போம், ஸ்டாண்டர்டாக இருப்போம், அதில் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாங்கிறதில் அதில் உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு சொன்ன ஒரு விஷயந்தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் கொடுக்காதீங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் கேட்டால் கொடுக்காதீங்க, கேட்டால் அவங்க அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு, ஒரு முதலமைச்சர் ஒரு பொது மேடையில் ஏறி பகிரங்கமாக ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்க, அரசு அலுவலகத்தில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, தலை முதல் கால் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுமே அப்போ முதலமைச்சர் சொல்லிட்டாரு நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேணாம்னு பொதுமக்கள் மத்தியிலும் அவேர்னஸ் வரும், அதிகாரிகள் மட்டத்திலையும் வாங்குறதுக்கு ஒரு பயம் வரும். இது ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார், பொது மேடையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார், லஞ்சம் கொடுக்காதீங்க. வாங்கின திடீர்னு வீடியோ எடுத்து போட்டுறாங்க இல்லை இப்போ ரீசெண்ட் டைம், உடனே நடவடிக்கை இருக்குது. இன்றைக்கி இப்போ நான் பேசிட்டு இருக்கு, நான் வர பார்த்தா யாரோ ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. லஞ்சத்தை முழுவதுமாக ஒழிச்சிட்டாங்களன்னா 50 நாள் ஒழிக்க முடியாது, 50 வருஷ பிரச்சனை. ஓரளவுக்கு அவங்க சரி பண்ண வேண்டிய மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் லஞ்சம் இருக்கோ அதை முதல்ல வந்து சரி பண்ணுங்கள். கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள் லஞ்சங்கள் இப்போ வெகுவாக குறைந்திருக்குது. வாங்கி பழக்கப்பட்ட ஒரு சிலர் கொடுக்குறத கொடுங்கன்றாங்க, ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை விட்டுட்டு கொடுக்குறத கொடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்லைனா விட்டுருப்பா, நீ வீடியோ எடுத்து போட்டுறாதப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது அவர் தான். அது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இது ஒரு பெரிய தாக்கத்தை கீழ்மட்டத்து வரைக்கும் போகும், கீழ்மட்டம் வரைக்கும் அது எஃபெக்ட் ஆகும். அப்புறம் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சோஃபா மாடல் ஆச்சு, அதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் வந்து நீங்கள் போங்க வேறு வேலையில் தான் பாருங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த பேச்சிலையும் நிறைய கருத்துக்கள் சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன அவர் பேசினது பிடிச்சி அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு அவர் பாடினது தான் பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு அவர் பாடினது பிடிச்சிருந்துச்சா? இல்லை, அவர் நல்ல பாடகர் தாங்க, முதல் படத்துலேருந்து பாடிட்டு இருக்காரு, அவர் பாடினது பிடிக்காமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பாட்டை எங்கே பாடினாரு, யாரை நோக்கி பாடினாரு, என்ன பிளேஸ்மெண்ட்டில் பாடினார், என்ன லைனில் பாடினார். அவர் படத்தில் வேட்டைக்காரன் படத்தில் வந்து ஒரு பாட்டை தான் பாடுறாரு. அதெல்லாம் ஒரு வைபான சாங் அந்த சாங்கு. அந்த பாட்டை யாருக்கு பாடுறாரு, எந்த இடத்துல பாடுறாரு, எதுக்கு பிளேஸ் பண்ணி பாடுறாரு அப்படின்னு பார்க்கணும். செந்தில் பாலாஜியை கோட் பண்ணி பேசுகிறாரு. அவர் ஜாமீன் கிடைக்காதக்காக தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிற ஒழுக்கோட் நோட்டீஸ் கொடுத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ அதை வந்து போகிற போக்குல இதில் என்னென்னா 2 விஷயத்தை இது பண்ணோம். எந்த செந்தில் பாலாஜியை 10 ரூபாய்க்கு பாட்டு பாடினதுக்கு பிறகு தான் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதே செந்தில் பாலாஜியை ஓடி ஒளிகிறீங்கிறத ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லும்போது அன்றைக்கி விஜய் அவர்களே கரூரில் எவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு, அதே முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் திரும்பி ஓடுன்னு அவரே திரும்பி இது. அது வந்து என்னென்னா, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு போகிற போக்குள்ள சொன்ன விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டாக நான் அதுக்கு இது கவுண்ட்ரு பார்த்தியா, எனக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதுக்கு நான் அதே செந்தில் பாலாஜியை நான் எப்படி ஓட விட்டுருக்கேன் பார்த்தியா, அதுதான் அதுக்கு மீனிங்.
எனக்கு நான் பாட்டு எல்லாரும் கேட்குறப்ப ஏதோ ஒரு ஜாலியாக வந்து போகிற போக்கில் ஒரு ஃபன்னாக பாடிட்டு போயிருக்காருன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. நான் ஃபன்னாக பாட்டு நான் நினைக்கல, அது ரிவெஞ்சாக தான் பாடியிருக்காரு. ரிவெஞ்ச் தான், என்ன ஓப்பன் ரிவெஞ்ச் தான், இன்னத்தை மறைச்சலாம் ஒன்றும் பிடிக்கலாம் முடியும், ஆனால் ஓட விடுறேன். நீ என்னைய வந்து நான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களை என்னென்ன பண்ணீங்க, அதே கரூரில் நான் இப்போ நீங்கள் சிஎம்மாக வந்து நிற்கிறேன். சிஎம்மாக வந்தோடனே நான் உங்களை ஓட விட்டுனா இல்லையா? நீ இப்போ ஓடு, ஏன் கனெக்ட் பண்ணணும் நம்ம அந்த பாட்டுக்கும். அன்னைக்கு 10 ரூபா பாட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டையும் ஓடு பாட்டையும் வேறு வருஷம் நான் பார்க்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த லைனே சொல்கிறேன், நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன், ஓடி போயிட்டாரு அப்படின்னு நீங்களாம் எழுதுனீங்க, வாய் இருக்குன்னு அவ்வளோ சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் வர்றாரு கரூர் முதலாளி ஓடுன்னு ஓடுன்னு பாடுறாரு. அப்போ அந்த அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாவுடைய பாட்டிலோடைய கண்டினியூஷன் தான் ஓடு பாட்டு. அந்த 2 பாட்டையும் அப்படி தான் பார்க்கணும். ஒரு பெரிய மிராக்கலுங்க, அது ஆச்சரியமாக இருக்குது. நம்மலாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு நினச்சோம் அதெல்லாம். ஏன்னா ஒரு யாருக்குமே நடக்காதுன்னு நினச்சோம். நம்ம அதிகபட்சமாக ஒரு எதிர்கட்சியாக வரலாம், ஒரு 30-40 சீட் வருவாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஒரு யாருடைய கூட்டணியும் இல்லாமல், லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு 35% வாங்கி எந்த கரூரில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சோ அதே கரூரில் இன்றைக்கி முதலமைச்சராக போய் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு காட் ரைஸ் தான் சொல்லப்போனால். நினச்சதை செஞ்சுருக்காருல, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ எழுச்சியாக திரள்றாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சோம், ஒரு எதிர்கட்சியாக வருவா, இல்லாட்டி 10-30 சீட் வருவாங்க, அதிகபட்சமாக அதான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது லஞ்சத்தை ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னா நான் பர்சனலாக பார்க்குறது லஞ்சத்தை அவங்க வந்து தேர்தலில் ஒழிச்சிட்டாங்க. தேர்தல் ஆமாம்மா தேர்தல் நடக்கும்போது லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க. லஞ்சம் காசே கொடுக்காம நாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு காசே கொடுக்காம தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கக்கூடிய லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க, ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்கு. அப்போ கரூரினுடைய கணக்கை வந்து இன்றைக்கி இந்த பஞ்ச் டேலர் இருக்குல்ல, வில்லனை பார்த்து ஒரு பஞ்சு, இந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு பஞ்சு விட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பாட்டு, ஃபைட்டு, காமெடி, அந்த ஸ்பீச்சே வந்து ஒரு மாதிரி கலகலன்னு ஒரு எல்லா அம்சமும் நிறைந்த ஒரு ஸ்பீச்சை தான் பார்த்தேன். கண்டிப்பாக திமுக காரங்க எல்லாருமே இன்னும் ரொம்ப இதாவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ப்ரோவோக் ஆயிடுவாங்களோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நடந்திருக்குல்ல, டிகே செல்வன் வச்சு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை துரைமுருகன் போய்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 4 மணி நேரம் லைவ்லேருந்து வந்திருக்கிறான். இப்போ ஒரு முக்கியமான சேனலில் காலைல 9:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லைவில் உட்காந்துருக்கேன். மக்கள் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸு முடிச்சுட்டு இறங்கி வந்து பார்க்குறோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ட்டி ஃபண்டு, ஊழல் இல்லை பார்ட்டி ஃபண்ட், அதான் டாஸ்மார்க் மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ட்டிக்கு ஃபண்டு வாங்கியிருக்காங்க. கட்சி நிதி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நீ இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி நீ பாதி எடுத்துக்க பாதி கொடுக்கணும் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் தோண்டி எடுத்துட்டோம், ஒன்றும் வரப்போது பாருங்கிறாரு. இதுக்கு இவ்வளோ ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு வசனத்தை பேசிட்டு இறங்கியிருக்கிறாரு. எதிர்கட்சி இன்றைக்கி வந்து எதாவது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா டிகே செல்வன் வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. திமுக கூடாரம் கதிகலங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு உண்டான அந்த வேல்யூங்கிறது ஒரு 10 நாளைக்கு அந்த பட்டாசினுடைய வெடிப்பு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். அவர் வந்து பேசிட்டு போகும்போது சொன்னார்னா 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் உங்களை கொத்து போட்டா போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தெரியாதுன்றவர். இல்லை தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு இது. அவர் சொன்னார், நான் சால்னா கட்டுறவங்களுக்குலாம் பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இதுக்கு தான் உங்களை கூப்பிட உட்கார வச்சுருக்காங்க, இந்த வாய்க்கு தான் உங்களை கூப்பிட உட்கார வச்சுருக்காங்க. நான் சினிமா நியூஸ் தான் படிக்கிறது. அதாவது தாவேக்காங்கிற ஒரு கட்சியை சினிமா நியூஸ் உங்களுக்கு கேவலமா? இப்போ அன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சி துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, தாவேக்கா நாங்கள் சினிமா நியூஸ்லாம் படிக்கிறது இல்லை. எம்ஜிஆரை வச்சு தானே திமுக சினிமாவை போட்டு தானே கொண்டு வந்தாங்க. இல்லை அது இல்லை. அப்போ சினிமானா உனக்கு இலக்காரமா? சினிமானா உனக்கு இதா? அப்போ சினிமா வச்சு தானே நீங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. கலைஞரே சினிமாக்காரர் தானே. அப்போ சினிமா நியூஸ்லாம் நான் படிக்கிறது இல்லை. அந்த நடிகர் கட்சி பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த நடிகர் கட்சி இப்போயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அந்த நடிகர் கட்சி இருக்குல்ல, நடிகர் கட்சினா ஏற்றுக்கிட்டா போ. அதை நம்ம பேசுறது இன்றைக்கும் பேசியிருக்காரு முதலமைச்சர். என்ன சொல்லிருக்காரு, ஐயோ ஆட்சிக்கு வந்து 50 நாளைக்கு மேலே ஆயுதியா, நாங்கள் முதலமைச்சர் ஆகிட்ட ஒன்றும் நம்பாமல் இருக்கீங்க, டிவி பாருன்றாரு. அது வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பார்த்தாலும் மேடையில் ஏறிக்கிட்டு அடுக்கு மொழி பேசிக்கிட்டு பழைய வரலாறு பேசிக்கிட்டு 1960 70 பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் வேணாம். என்ன மேட்ரு, நீ என்ன சொன்ன, நீ சோஃபா மாடல் இல்லையா, அதுக்கு தான் பதில். நீ என்ன சொன்ன, வாஷிங் மிஷின் இல்லையா, அதுக்கு தான் பதில். அவர் வந்து டக்குன்னு பதில் சொல்கிறாள் ஒரு குற்றச்சாட்டு. இதை போயிட்டு திமுக காரங்கள்ட்ட பேசினா, நான் சால்னா கட்டுறவங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லை, நான் சினிமாக்காரங்களை பார்க்கறது இல்லை, சினிமா நியூஸ் பார்க்கறது இல்லைன்னா சினிமா நடிகர் கட்சிக்கு பதில் பேசுறது இல்லை. இப்படி பேசி தான் நீங்கள் இன்றைக்கி வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூப்பிட உட்கார வச்சுருக்காங்க.
அப்போ இன்னமும் அவங்களால வந்து இந்த வெற்றியை ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கிற முடியல. திரும்ப அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லீட் பண்ணிட்டு போகிறார். அப்புறம் நான் கடைசியாக வந்து அந்த இடைத்தேர்தலை பதிவு பெறார். 2 கட்சியும் கூட்டணி போட்டாங்க, முடிஞ்சா ஜெயிச்சு நிரூபிங்க அப்படின்ற ஒரு சவாலை சேலஞ்சு விட்டுருக்காரு. பொதுமக்களுக்கு ஒரு ஒரு இதுவும் கொடுத்துருக்காரு, வந்தால் வெளுத்து விடுங்க 2 பேரையும், 2 பேர் சேர்ந்து வருவாங்க, வெளுத்து விடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த ஸ்பீச்சுக்கான ஒரு எஃபெக்ட்டுங்கிறது பெரிய எஃபெக்ட்டு. இந்த அரசியலுக்கு இவங்க மாறணும். நம்ம வந்து அவங்க அதிமுக வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அதிமுகவும் இன்றைக்கி 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்குது கடந்த மாதிரி தேர்தலில். திமுகவுக்கும் தாவேகாவுக்கான ஓட்டு வித்தியாசம் 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ஒன்றும் அந்த கட்டமைப்பு இருக்குது. வலுவான எதிர்க்கட்சியாக நீங்கள் இந்த அரசியலுக்கு மாறணும். ஒன்றும் நீங்கள் பழமவாத அரசியல், பண்ணையார்த்தன அரசியல், பாரம்பரிய அரசியல், இந்த அரசியல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வாரிசு அரசியல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உட்காந்து நமக்கு நாமேன்னு கதை எழுத வேண்டிதான். அடுத்த புத்தகம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தகம் நமக்கு நாமே, இல்லாட்டி ஏதாவது ஒரு கதை தலைப்பை போட்டு ஒரு புத்தகம் எழுத வேண்டியதான். ஓடுன்னு ஒரு புத்தகம் அப்படின்னு எழுதிக்கிற வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் களம் மாறி இருக்குது, அரசியல் தளம் மாறி இருக்குது, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்காங்க, ஓட்டு போகிறக்கூடிய மக்கள் மாறி இருக்கிறாங்க. நீ காசு கொடுத்தாலும் ஓட்டு வாங்க முடியாது. ஆனால் திமுக மட்டும் மாறல. திமுக எல்லா கட்சியுமே மாறல. சொல்லப்போனால் எல்லா கட்சியுமே அடுத்த டென்ட்டுக்கு வரணும். என்ன வேணாலும் பண்ணுவோம், 5 வருஷம் கொள்ளையடிச்சிருவோம்ப்பா, கொள்ளையடித்த காசில் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மனநிலையே உடஞ்சிருக்கு. இனி இது வந்து எல்லா கட்சிக்கும் இன்க்ளூடிங் தாவேகாவுக்கும் சொல்கிறான்னு, இது தாவேகாவுக்கும் சேர்த்து தான். நல்லது செஞ்சால் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க அந்த பழைய கட்சி எதுவும் செய்யலைங்கிறதுக்காக தான் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு, 5 வருஷம் வாய்ப்பு இருக்குது. இந்த 5 வருஷத்தில் தாவேகாவினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு ஈர்க்கிற மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா தாவேகாவை அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பாங்க. தாவேகாவுமே சரியாக செய்யலைன்னா தாவேகாவையும் தூக்கி போட்டுறாங்க மக்கள். இதுதான் யதார்த்தம். ஏன்னா பாரம்பரியமாக எங்கள் கை அங்கே தான் போகுதுன்னு சொன்ன ஆட்கள்லாம் மாற்றி போட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லாருக்குமே, எல்லா அரசியல் கட்சிக்குமே இந்த தேர்தல் வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. ஆனால் அதை வந்து கரெக்டாக அவர் கேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்கிறாரு. பல விஷயங்களை முயற்சி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் போகிற காலத்தில் தான் அவங்க எந்த மாதிரி நோக்கி போகிறாங்கிறது தெரியும். ஓகே, ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. லண்டனுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு ஓடி போய் அட்மிட் ஆகிருக்கவர் அப்படின்னு ஸ்டாலினை சொல்ல, இன்னொருத்தவர் இருக்கார் உங்கள் அமைச்சர், சிங்கப்பூர் அரசு மருத்துவமனையில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னார். ஏவாவேலு அவர்களையும் விடுற ஐடியா இல்லை. 2 பேரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா. ஏவாவேலு கேஸ் ரொம்ப கிணறு கேஸ் தான் அது. வடிவேலு கிணத்தை காணாங்க, ரோட்டை காணாங்க அப்படிங்கிற மாதிரி காணாம மேடம் இங்கே கட்டி வச்சிருந்தது. ஏவாவேலு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸு. அதில் மாட்டினார்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுவார். ரோடே போடலன்னு ரோடு எடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ரோடு போட்டிருக்குங்க, அது போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி, ஆற்றுல போயிடுச்சுங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது கேஸ். அந்த கேஸில் மாட்டினா இது ஏவாவேலு சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக தகவல் சொல்கிறேன், பல முன்னாள் அமைச்சர்கள் இந்தியாவை விட செட்டில் ஆக போகிறாங்களா வெளிநாட்டில். பல பேர் யாரோ வந்து இது வரைக்கும் அடிச்சிருந்த காசுலாம் வந்து அமெரிக்காவிலையோ லண்டன்லையோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலையோ ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருப்போம்ப்பா. வயசான காலத்தில் போலீஸ் கேஸ்ன்னு அலைய முடியாதுப்பா. இது எதுக்கு அந்த ஆள் பார்த்தா எதுக்கு வாங்க மாட்டேங்குது, இருக்கிறத காப்பாற்றினா போதும், இருக்கிற காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பல முன்னாள் மாஜி அமைச்சர்கள் வெளிநாடுகள் எந்த நாட்டில் போய் செட்டில் ஆகலாம்ங்கிற தீவிர ஆலோசனைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அது யார் போகிறாங்கிறது ஃப்ளைட் ரன்னிங் தெரிஞ்சிடும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.